எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். லாகூல், முதலாளி, மட்டு, நானு, விகே. ஸோ எல்லாருமே இந்த முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் டிசி. சிஎஸ்கே மேட்ச்னாலே முக்கியமான மேட்ச் தான். எல்லா மேட்சும் வீக்கெண்ட் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கிரிட்டிசிசமோட இந்த வீக்கெண்ட் டே மேட்ச் விளையாடுறாங்க சிஎஸ்கே 3:30 அட் சேப்பாக். இந்த மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அவங்களுக்கு. ஏன்னா வந்து 3-2 தோத்துட்டாங்க. பேக்லாஷ் வந்து இது வரைக்கும் இந்த கிளப் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு பேக்லாஷ். எல்லா பிளேயர், பெரிய பிளேயர், சின்ன பிளேயர்லாம் இல்லை. உங்க சின்ன இந்த ட்ரால் அந்த ட்ரால்லாம் கிடையாது, பெரிய வேற லெவல் ட்ரால் ஓடிட்டு இருக்கு. லாகுல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ராலு மீமெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? எல்லாரும் சொல்லுங்க இனிஷியல் கமெண்ட்ஸை. டிசியும் நல்ல ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், ரெண்டு ஜெயிச்சு நல்ல ஃபார்ம்ல தானே இருக்காங்க உண்மையிலுமே. இல்ல அதான் சொல்றேன், நான் அதுக்கு சிரிச்சிட்டு சொல்லல, கஷ்டம்ன்றேன், அது வேற எதுவும் இல்ல. அவங்களும் ரொம்ப நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. குல்தீப் யாதவ் அழுதுகிட்டே சிரிக்கிறாரு. ஸோ இட்ஸ் டோன்ட் பி ஈஸி. அண்ட் போன தடவை தோத்ததுக்கு நிறையா கொஞ்சம் சொன்ன மாதிரி பேக்லாஷ் நிறையா வந்துச்சு. ஸோ டீம் சேஞ்சஸ் நம்ம யூஸ்வலாக சிஎஸ்கே பண்ண மாட்டாங்கன்னு தான் இருப்போம். பட் போன மேட்ச்சே டக்குன்னு சாம் கரன்லாம் டக்குன்னு ரிப்ளேஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. 2 மேட்ச்சில் ஹூடாவை தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இன்னும் நிறையா சேஞ்சஸ் நடக்கலாம். டெல்லி ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ வித் த சேம் 12. அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன் வேற என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டெல்லியில. நடராஜன் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் ஆயிட்டாங்க, மாத்த மாட்டாங்க. நடராஜன் ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா வருவாரு. அது இதற்கும் ஃபிட் ஆன மாதிரி எதுவும் போடல. பவுலிங்கும் நெட்ல எதுவும் போட்ட மாதிரி இல்ல. பொறுமையா தான் போடுற மாதிரி பழைய இதுதான் இருந்துச்சு, புதுசா எதுவும் இல்ல. மாட்டு நீ எந்த நட்ஸும் மிஸ் பண்ணாம எல்லா நட்ஸையும் பாத்துருவியா? எல்லாரும் நெட்ஸும் இங்க பாருங்க வியூவர்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மட்டு வந்து எல்லா டீமோட எல்லா நெட் ப்ராக்டிஸையும் ஃபாலோ பண்ணுவான். எல்லா வந்து அந்த பஸ்ல யாரு முன்னாடி இறங்குறாங்க, பின்னாடி உட்காடுறாங்க, எல்லாத்தையும் எப்ப ஏறினாங்க, படியில ஏறும்போது கால் நொண்டாங்களா நொண்டலையா, எல்லாம் ஷூ போட்டிருந்தாங்களா போடலையா, பேட் இருந்துச்சா கையில, எல்லாத்தையும் நோட் பண்ணுவான். எந்த நெட்ல யாரு இருக்காங்க. ஆமா, எல்லா டீடைல்ஸும் சிஎஸ்கே டீமுக்கு வாங்க. இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் தான் உங்களுக்கு இன்ஃபோ பாயிண்ட். ஸோ இதுதான். ஸோ டிசி மேகோ அன்சேஞ்சு அப்படிங்கிற சிஎஸ்கே இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற. ஓகே வெற்றி, நீ என்ன நினைக்கிற? டிசி வந்து சேஞ்ச் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அவங்க ஸ்பின்னிங் ட்ராக்னு எதிர்பார்த்து ஐ திங்க் தே வில் கோ. விக்ராஜ் நிகாம் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ தே ஹேவ் இனஃப் ஸ்பின்னர்ஸ் டு கவர் தட் பேஸ். ஸோ பேட்டிங்கும் ஓரளவுக்கு இப்போ கேஎல் ராகுல் வந்ததுனால இட்ஸ் பிகம் ஸ்டெபிலைஸ்டு. போன மேட்ச் அவர் இன்டென்ட் காமிச்சாரு. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் தேர் நீட் டு சேஞ்ச் த டீம். சென்னை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா எல்லாருமே நம்ம ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். உலகமே ஒப்பீனியன் கொடுக்கறத சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு. மோஸ்ட் லைக்லி தே மைட் சேஞ்ச் வந்து ஒன்னு டாப் ஆர்டர்ல இருக்குமா இல்லாட்டி அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ்ல இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பத்திரனாக்கு பதிலா இல்ல பத்திரனாக்கு பதிலா எடுக்க மாட்டாங்க. பத்திரனா வில் பி சர்டன்டி இந்த 11. அது இப்போ அதுவும் போன மேட்ச் நல்லா வேற போட்டாரு. ஸோ அதனால அதை வந்து மாற்ற மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அதான் இவருக்கு கம்போஜ் வந்து இறக்கி விடலாமா அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கம்போஜ்ன்றோம், திடீர்னு முகேஷ் சௌத்ரிக்கும் விளையாடலாம். ஏன்னா அதே மகாராஷ்டிரா, அதனால சொல்றேன். இல்ல ஆமா, ஆனா ஒரு கெய்க்வாட் கேப்டனா இருக்கப்ப இஸ் யூஸ்ட் ஹிம் வெரி வெல் இன் ஸ்மார்ட். ஸோ ப்ராபபிலி ஹி கேன் கோ த்ரூ த சேம் ரூட். சரி, அப்ப கம்போஸ் யாரும் எடுக்காதீங்க நாளைக்கு ஃபேண்டசிக்கு நம்ம இதுல. அப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டீமை பத்தி நான் சொல்றேன். இவங்க ட்விட்டரை பார்த்தா நிறைய டீம் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்லாம் வருது. லாகுல் நிறைய ட்விட்டர்ல போடுற சேஞ்ச் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பயங்கரமா ட்விட்டர் ஃபாலோ பண்றாங்க எல்லா ஐபிஎல் டீமும். அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க, மீம் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. லாகுல் நீங்க பேசுறது கூட பாத்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், இருக்கலாம், யாராவது இருக்கலாம். மீம் போடுறதே அவர்தான், லாகுல் தானே. ஆமா, அதனால அப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங் இண்டிகேஷன்ஸ் தட் டெவான் கான்வே வில் கம். அந்த ஓவர்டன் பிளேஸ்ல டெவான் கான்வேயும் மேபி 1 அவுட் ஆஃப் திரிபாதி விஜய்சங்கர் பிளேஸ்ல ஒரு அன்சுல் கம்போஜோ வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இதை வந்து மட்டும் அன்னைக்கு சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு போன ப்ரிவியூல ஏதோ வயிறு இருந்து சொல்லிச்சு. அது வந்து இப்போ நடக்க போறதை நினைச்சு வயிறு குளிர்ந்திருக்கும் நேரம் மட்டும். ஆனா அந்த சேஞ்செல்லாம் நடக்கும் தான் நானும் நினைக்கிறேன். டெவான் கான்வே அண்ட் அன்சுல் கம்போஜ் இன் ஃபார் எதர் திரிபாதி ஆர் விஜய்சங்கர் பிளஸ் ஜேமி ஓட்டன். ஸோ இதுதான் அவங்களோட 2 சேஞ்சாக இருக்கும்.
இதுக்கு மேலே இருக்குமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதுக்கு மேலே இருக்குது ஷேக் ரஷீது ஃபார் இன்னொரு இது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த அந்த மாத்தை அவர் வந்து இன்னைக்கு நெட்ஸுக்கு வந்தாருன்னு பார்த்தோம். அதை பற்றி ஏதாவது தெரியுமா மட்டும்? இல்லை அதான் நாங்கள் ரொம்ப நாளாக ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கவுட்ஸ் ஆர் இம்ப்ரெஸ்டு, சும்மா அதனால அப் க்ளோஸ் பார்க்குறோம். இஃப் தேர் நீட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வில் டூ தட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க டெம்பரரியாக. ஓகே. பட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் நவம்பர்ல அந்த ஆக்ஷன் மாதிரி வந்திருக்காரு. பட் இவங்க ஃபுல் டீமும் பார்க்கணும்னு ப்ராப்ளம் எதிர்பார்த்திருக்காங்கன்றதுக்காக தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. வேற ஏதோ இதுக்காக சென்னை வந்திருக்காருனால அப்படியே அந்த சரி அப்படியே ஒரு அப் க்ளோஸ் சும்மா பட் இந்த மேட்ச் டே மேட்ச்ன்றதுனால இந்த நியூ பவர் பிளேல அஸ்வின் வச்சு ஓட்ட முடியுமா? அதே டீம்ல இப்போ என்னன்னா எல்லார் மேலேயும் அதிகப்படியான கிரிட்டிசிசம் வந்துருச்சு. புட் இட் பிளண்ட்லி, இப்போ வந்து டாப்ல இருந்து எடுத்துக்கோ, ராகுல் திரிபாதி வந்து அவருடைய அந்த பேட்டிங் ஸ்டான்ஸ்ல இருந்து அதெல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் வந்துருச்சு. ரச்சின் ரவீந்திராவுமே வந்து தேர் கிரிட்டிசைசிங். அந்த ஒரு மேட்ச் மும்பையோட அடிச்சாரு, ஆர்சிபி கேம் ஸ்லோ பண்ணிட்டாரு, போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவரில் அவுட் ஆயிட்டாருன்னு. ஒன் டவுன் யாரு? கெய்க்வாடுமே ஏன் ஒன் டவுன் போறாரு, ஓப்பனிங் வரல. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரொம்ப அன்ஃபேர் தான். பட் தென் கிரிட்டிசிசம் இஸ் தேர், ஏன் ஒன் டவுன் போனாரு அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து 2 டவுன் தீபக் ஹூடா அந்த வந்தவர், போன மேட்ச் விஜய் சங்கரா இருந்தாலும் அந்த அந்த ஸ்பாட் அந்த பிளே 2 பேருக்குமே பயங்கர கிரிட்டிசிசம் வருது. சிவம் தூபே இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணல, கிரிட்டிசிசம் வருது. அதுக்கடுத்து ஜடேஜா போன மேட்ச் ஸ்லோ பண்ணிட்டாரு இன்டென் கார்டில், பவுலிங்கும் வந்து நாட் ஈவன் ஹாஃப் த ஜடேஜா ஹி யூஸ் டு பி, கிரிட்டிசிசம். தோனி மேலேயும் கிரிட்டிசிசம். லேட்டாக வந்தால் அதையும் கேட்குறாங்க, சீக்கிரம் வந்தால் நானே கேட்டேன் போன தடவை ஓவர்டன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவர் மேலேயும் கிரிட்டிசிசம். ஓவர்டன் சாம் கரன் அந்த ஸ்பாட்லேயும் கிரிட்டிசிசம். அடுத்தது அண்ணா வந்து பவுலிங் பவர் பிளேல கொடுத்து அண்ணா மேலையும் தோனி மேலையும் தான் கிரிட்டிசிசம் ஜாஸ்தியே. இல்ல எல்லார் மேலேயும் இருக்கு. கலீலும் நூர் அகமது தான் நினைக்கிறேன். கலீல் நூர் அகமது மட்டும்தான் சுத்தமா கிரிட்டிசமே இல்லை. இதுக்கப்புறம் இவங்க வந்து மற்ற எல்லாருக்குமே தான் அந்த ஸ்பாட். அதுக்கடுத்து அண்ணா மேலே வந்துட்டு இந்த மாற்றி ஆடுறாங்க, அந்த இன்னொரு ஸ்பாட்டும் வந்துருச்சு. இப்போ அத்திரானாவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் இல்லை, ஒய்டு போடுறாரு, அது இருந்தாங்க. போன மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டார் அவர். ஸோ அதனால கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இப்போ இதை இப்போ நூறையும் கலீலையும் தவிர எல்லார் மேலேயும் கிரிட்டிசம் வந்துருச்சு. இது தவிர அந்த ஸ்குவாட்ல வந்து ஷேக் ரஷீத் ஆடணும்னு ஒரு குரூப் சொல்லுது, கான்வே ஆடணும்னு ஒரு குரூப் சொல்லுது. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா இன்னும் புது எல்லாரையும், அந்த சிங்கு கூட விளையாடணும்னு சொல்றாங்க, கம்போஜ் விளையாடணும்னு மொத்த ட்விட்டருமே, வன்ஷ் பேடி விளையாடணும்னு ஒரு குரூப் சொல்லுது. அன்சுல் கம்போஜுக்கு பெட்டிஷனே போட்டாங்க ட்விட்டர்ல. மொத்தமா ட்வீட்டை வச்சு விளையாடணும் அப்படின்னா நேரம் அன்சுல் கம்போஜ் வந்து எங்கேயோ போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ட்வீட் வாங்கிட்டாரு அவரு. அதனால அதையும் சொல்றாங்க. எல்லாரும் ஸ்ரேயாஸ் கோபால் விளையாடணும்னு ஒரு குரூப் சொல்லுது. இவங்க வந்து இது வரைக்கும் ஸ்குவாட்ல இருக்க 7 ஃபாரினர்ஸ்ல கான்வே தவிர எல்லா ஃபாரினரும் ட்ரை பண்ணிட்டாங்க. கான்வேயும் நாளைக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. அதனால எல்லா ஃபாரினர்ஸும் 4 மேட்சுக்குள்ள டீம்ல ஸ்குவாட்ல இருக்க அத்தனை ஃபாரினர்ஸும் விளையாண்ட ஒரே டீம் இந்த டீம் தான். எல்எஸ்ஜி வந்து 6 ஃபாரினர் இருக்காங்க, எப்படியும் சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்ச அந்த எல்எஸ்ஜியில கூட 4 ஃபாரினரை மாத்தாம விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒன்று எல்லா மேட்சும் ஜெயிக்கல. ஆனால் இந்த சிஎஸ்கேல வந்து இந்த அளவுக்கு சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெரி வெரி அன்லைக் சிஎஸ்கே. அவங்க தான் பேனிக் அட்டாக்னு சொன்னோம். அப்ப இது எந்த அட்டாக்னு சொல்லுவீங்களா ராகுல்? இதெல்லாம் ஹார்ட் அட்டாக். ஸோ அதனால ரொம்ப சோஷியல் மீடியா இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து இனிஷியல் அவங்களோட தாட் வந்து அஸ்வின் பவர் பிளேல 2 ஓவர் போட்டுருவாரு, இன்னும் ஒரு ஓவர் வந்து நம்ம கரண் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் அவரு சாம் கரன் இல்லாம ஷ்ரூ கரன் ஆயிட்டாரு ராகுல். அப்படின்னு ஷ்ரூ பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அதுதான். பட் இதுவே பழைய சிஎஸ்கேவா இருந்தாலும் இன்னும் ஒரு 2 கேம் கொடுத்துருப்பாங்க. நீ முதல்ல அதான் சொன்ன, யாரா இருந்தாலும் ஒரு 4 கேம் கொடுக்காம சிஎஸ்கே வில் நாட் ஜம்ப் த கன். பட் இது வந்து கெய்க்வாடோட சிஎஸ்கே. போன வாட்டியே அப்படி பண்ணாங்க. சாண்டனர் எடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு, ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சாண்டனர் உட்கார வச்சாங்க. ரொம்ப வந்து ஷார்ட் ரோப் தான் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தான் T20 டீம் மாதிரி ஆயிடுச்சு சிஎஸ்கே. பட் பர்ஃபார்ம் பண்ணால் சரி, ஈவன் வித் சேஞ்சஸ் தி டீம்ஸ் கேன் மேக் சேஞ்சஸ். மாடர்ன் T20ல வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கண்டிஷன்ஸ்க்கும் அப்போசிஷன் பார்த்தும் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பண்ணி ஜெயிக்கலை அப்படின்னா தெர் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு தான் அர்த்தம். டெல்லி ஆன் அதர் ஹேண்ட் லுக் மோர் செட்டில். இதை வந்து நம்ம சொல்லுவோன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ப்ரீ சீசன். ஹோம் கேம் ஃபார் சிஎஸ்கே, பட் டெல்லி லுக்ஸ் ஃபார் மோர் செட்டில் தென் சிஎஸ்கே அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் ட்ரூத். டெல்லியில ஒரு கஷ்யப் ப்ரூக்ஸ் போனது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். That helped them find the best combination and best roles for players.
அது டெஃபினட்டா வந்து டெல்லி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் டீம். 2 மேட்ச் 2 out of 2 ஜெயிச்சிருக்காங்க. அது தே ப்ரூவ்ட் தே கேன் டூ இட். தே பவுலிங் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம், காட் அ வெரி குட் பவுலிங் யூனிட். பேட்டிங் இப்போ ஜேக் ஃபைசர் மட்டும் ஐ மீன் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல, பட் ஹி இஸ் ஹாப்பி டு ஈவன் பிளே த செகண்ட் ஃபிடில். ஸோ அதனால கொஞ்சம் தட்டி தட்டி கொஞ்சம் தேத்திட்டு இருக்காரு. நல்ல பேட்டிங் லைனப்பும் இருக்கு. ஸோ தே ஆக்சுவலி லுக் மோர் இம்ப்ரெசிவ் தேன் சென்னை விச் வி எக்ஸ்பெக்டட் டு டர்ன் அப். அவங்க பவுலிங் லைனப் ஸ்டார்க் விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச், நல்ல முக்கியமான விக்கெட். பட் அந்த அளவுக்கு அவர் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. அவர் ஃபுல் சீசன் எப்பயுமே ஒரு 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 இன்கன்சிஸ்டன்சி இருக்கும், கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் அவர்கிட்ட. எல்லா மேட்சும் ஏஜ்ல ஃபிட்னஸ் வைஸ் சொல்றேன். ஃபிட்னஸ் வைஸ் இல்ல, பட் எல்லா மேட்சும் இட் டஸ் நாட் டேக் விக்கெட்ஸ், இ கோ ஃபார் ரன்ஸ் ஃபியூ மேட்சஸ். பட் எல்லா மேட்சும் மேபி 1 விக்கெட் ஆர் இந்த மாதிரி 5 விக்கெட் எடுப்பாருன்னு தெரியல. 1 or 2 விக்கெட்ஸ் he might pick பட் up தென் in every. ஸ்டார்க் இஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும்ல. ஆர்ச்சரு, ஸ்டார்க்கு இவங்கலாம் வந்தாங்கன்னா பேசலுட் மாதிரி பவுலர்ஸ்க்கு மேபி நாட் எனிமோர், பட் யா. இப்போ இல்ல வெற்றி, இப்போ நாளைக்கு ஸ்டார்க் இருக்கு, இவங்க கான்வே கொண்டு வரதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன் என்னன்னா, திருப்பாத்தி வந்து அவுட் ஆயிடுவார் ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ணா. தட் லெட்ஸ் ஃபேஸ் இட். ஸோ அதனால தே நீட் அ மோர் சாலிட் நீங்க ஓப்பனிங் காம்பினேஷன். நம்மளனாலும் அதான் நெசவங்க சொல்ல வரியா? அதுதான். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எதர் யூ ட்ராப் தட் கை ஆர் ஸ்லைட் இம் டவுன் தி ஆர்டர் அண்ட் பிரிங் இன் அ பெட்டர் இன்னொரு ஆர்கனைஸ்ட் கான்வேஸ் வெரி ஆர்கனைஸ்ட் பேலன்ஸ்ட் பிளேயர் அப் தி ஆர்டர். ஸோ அதை கொண்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுல தப்பு இல்லை. ஸோ கான்வே அண்ட் ரச்சின் அப்படின்னா அவங்க வந்து தேர் அன்லைக்லி டு லூஸ் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே. அவங்க அதை தான் பார்க்குறாங்க. ரன் வந்து 40 ரன் வந்தாலும் பவர் பிளேல விக்கெட் விடாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த இதுக்காவது வரணும். நம்மக்கிட்ட பெரிய ஹிட்டர் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து ஹெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவரும் ஒன்று இது பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஸ்டில் பெரிய ஹிட்டர்ஸ் கிடையாது. பட் அட்லீஸ்ட் விக்கெட்டை விடாமல் ஒரு 40-45 ஃபார் நோலாஸ் இன் பவர் பிளே வந்துட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வரணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் கான்வே ரச்சின் வில் பி த ரைட் பீப்புள் டு டூ தட். அதான் அது டே மேட்ச்ல ஒரு 180 அடிச்சோன்னா கண்டிப்பா இருக்கிற ஸ்பின் அட்டாக்கு ஜெயிக்கலாம். பவர் பிளே மட்டும் நம்ம கொஞ்சம் நியூ பால் பவர் பிளே மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா. இல்ல இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல ஐபிஎல்ல 200 ஸ்கோர்ஸ் பிளென்டி. பட் அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் பவுலர்ஸ் ஆர் ஹேவிங் த சே இந்த அதுக்கப்புறம் தான் 10 மேட்ச்ல. ஸோ பேட்டிங் வந்து நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம பெரிய ஹிட்டர்ஸ் இல்லாட்டியும் விக்கெட்ஸ் கீப் பண்ணி கடைசியில் இன்னைக்கு வெங்கடேஸ்வர் அடிச்சு 200 போட்டு போன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பூஸ்ட் கடைசியில் கொண்டு போனா கூட we can go for a higher score. பவுலர்ஸ் ஹேவ் தி சேன்றது. சம்டைம்ஸ் சில டீம்ஸ் ரொம்ப ஓவரா ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த 220 ட்ரை பண்ணி பவுலர்ஸ் இது பண்றாங்களா, அதை பத்தி நம்மளால யோசிக்கவே மாட்டாங்க. நீ கவலைப்படாத. சிஎஸ்கேவோட ட்ரைடன்ட் டெஸ்டட் அப்ரோச்சுக்கு அவங்க போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 6 over 45. அதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் 8 ரன் மில்க் பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு 2 பால் 8 ரன் மில்க் பண்ணாங்கனாலே அந்த 196 ரன் வந்துடும் மிடில் ஓவர்ஸில், அந்த 12 overs. அதுக்கப்புறம் அவங்க வந்து 12 overs 100 வந்துட்டாங்கன்னா லாஸ்ட் 8 overs அந்த 170 180 வந்துட்டாங்கன்னா திருப்பி தே கேன் ஸ்டாங் வித் ஸ்பின்னர்ஸ் அண்ட் டூ த ஜாப். இதுதான் அவங்களோட இது. இவங்க வந்து எடுத்தோடனே அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. அண்ட் தே ஹாவ் த பேட்டிங் டு டூ தட். இந்த மாதிரி 4 over ஃபர்ஸ்ட் 6 over 45 அடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து 100 வரைக்கும் கொண்டு ஓவருக்கு 8 ரன் அடிக்கிறதுக்கும் ஈவன் ஜடேஜா ஆல்சோ கேன் டூ தட். ருத்துராஜ் வந்து அதில் பெரிய எக்ஸ்பர்ட். இந்த வென்யூவில் ஓவருக்கு 8 ரன் ஸ்பின்னர் போட்டால் அதில் அந்த மிடில் ஓவர்ஸில் 6 over எப்படியும் ஒரு 4 பேட் பாலாவது போடுவாங்க. அது 4 பேட் பாலையும் ஒரு 4 அடிச்சிருவார். அப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸும் வந்துடும். அப்போ அந்த ஒரு 110 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு 190க்கு போகிறதுக்கு. இந்த கேம் பிளான் அவங்களுக்கு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டெம்ப்ளேட். இதை வந்து அவங்க நிறையா தடவை பண்ணியிருப்பாங்க. சிமுலேஷன்ஸ் மேட்ச் சிமுலேஷன்ஸ் ஆடிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்டு. அவங்க இதையே ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஓப்பனர் திருப்பாதி மாதிரி ஒரு டேஷர் அனுப்பிச்சு முதல்ல சுத்த விடுறது அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட டெம்ப்ளேட்டுக்கு ஆடணும் அப்படிங்கிறது இட்ஸ் நீட் ஆஃப் தி அவர். சொன்னது கரெக்ட். ஆனா இதே டெம்ப்ளேட்டை கொஞ்சம் வருஷம் நம்மளுக்காக விளையாண்டவர் இப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்காரு. அதே ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு ஒரு கீ ஆஸ்பெக்ட்னு தோணுது மேட்ச்ல. ஃபாஃப் சொல்றியாட்டி? ஃபாஃப் இங்கே இந்த வென்யூக்கு அடிக்க தான் செய்வார் கொஞ்சம் அதிகமாக. வாட்ஸன் ஃபாஃப் எல்லாம் இந்த வென்யூ அந்த வென்யூன்னு பார்க்காமலும் கொஞ்சம் அடிப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்லையும் கொஞ்சம் ஆக்சிலேட் தான் பண்ணுவாங்க. ஆர்சிபிக்கு போனோடனே சுத்தமாக ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஃபாஃப். அதனால அந்த பழைய சிஎஸ்கே கேம் இப்போ ஃபாஃப் கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த கேமை யார் ஜெயிப்பான்னு சொல்ல ஆரம்பிங்க. நான் சிஎஸ்கேப்பா வச்சுக்க.
டே மேட்சா வேற இருக்குல்ல. டே மேட்ச். மனசு பாவம். ஏன் பாத்துக்கோங்க மக்களே, நீ அவர் லைட்டு பாப்பாரு, வெதர் பாப்பாரு, விண்டு பாப்பாரு, சாயில் பாப்பாரு, இல்ல ஜாகர் புல்லு ஃபர்ஸ்ட் சாப்டர், பாப்பாரு, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். புல்லு இந்த எல்லாம் பாப்பாரு. எனக்கு அவங்க பவர் பிளே நம்ம ஆளுங்க நல்லா போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சிஎஸ்கேன்னு சொல்றாங்க. ஓகே, ஐயோ ஐயோ. என்ன சொல்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சிஎஸ்கே மனத்தோடு சொல்றேன். ம். சரி, சிஎஸ்கே ஜெயிக்கும் வாங்க. சரி, ஓகே. 3 பேர் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்லிடுறேன். 3 ஸ்பின்னர் வேற வச்சிருக்காங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபேண்டசி பிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃபாஃப் அண்ட் கெய்க்வாட். லாக்குல். நான் வந்து அக்ஸார் பட்டேல், ஜடேஜா. நான் வந்து நூர் அகமது, குல்தீப். ட்ரை. நான் வந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல். நல்லா 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா நிறைய அடிப்பாங்க. நான் வந்து கேஎல் ராகுல் சொல்றேன். லாகூல், ஒரு கே லாகூல். மோஹித் சர்மா. ம். அவரோட 2 விக்கெட் ரச்சின் எடுத்துட்டான். ரவீந்திரா. ஓகே. நான் வந்து மத்தீச பத்திரானா இன்னும் சொல்லல. பத்திரானா சொல்ல. ஸோ பத்திரானா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பிக்ஸ். 3 பேர் சிஎஸ்கே. கலீலே எடுத்துக்கலாம். கலீல் வெரி குட் ஆப்ஷன். கலீல், ஸ்டார்க், அதெல்லாம் வெளியே இருக்காங்க. கான்வே பிளேஸ். ஆமா. ஸோ திருப்பி இன்னொரு டிஸ்க்ளைமர் வியூவர்ஸ்க்கு, நாங்கள் வந்து நிறைய உள்குத்தோட தான் இதெல்லாம் சொல்றோம். அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து டீம் எடுங்க. நாங்க ஒரு ஃபேண்டசி இதுல சொல்றோம் நாங்க. நீங்க ஓகே. ஸோ அதனால பார்த்து எடுத்துக்கங்க. ஸோ சிஎஸ்கே வந்து அவங்களோட பழைய சிஎஸ்கே டெம்ப்ளேட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் போனால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். பார்ப்போம். 3 பேர் சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து டிசி சொல்லியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்களாம் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா we can sign off. அதான் அது டே மேட்ச்ன்றனால பெருசா எதுவும் சேஞ்ச் ஆகாது பிச்சு. மேபி சொன்னா நாங்க கலாய்ப்போம்னு சொல்லி தானே நீ சொல்லாம விட்டுட்ட. இன்னும் கொஞ்சம் பிச்சு ஸ்லோ ஆகலாம். பட் யூஸ்வலா சென்னை பிச் அந்த அளவுக்கு ஸ்லோ ஆகாது. அதுவும் இப்போ early இந்த நீ டோர்னமெண்ட் சொல்லலாம். சொல்லலாம். 9 கொஞ்சம் ரன் அடிச்சு இதை மட்டும் கேட்டுக்கோடா, ஒரு ஜோக் சொல்லிக்கிறேன். 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒருவர் ராகுல் ஒருவர். அவர் டியூ இருந்தாலும் ஜெயிக்கலாம், டியூ இல்லாமலும் ஜெயிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம பழையபடி ஒரு பொறுமையா விளையாடி ஒரு 170 180 அடிச்சா கூட நல்ல கன்வின்சிங்கா கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் கேமு. அந்த மாதிரி நம்ம போகணும். வேற வழி இல்லை இப்போதைக்கு நம்ம டீம் வச்சுட்டு. ஓகே. 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் ஹோப்ஃபுல்லி ஜெயிப்போம்னு சொல்லி நம்பிக்கையில 3 பேர் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கோம். நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறோம். ஹோப்ஃபுல்லி வில் பி பேக் டு வின்னிங் ஃபார்ம். ஸோ இதோட சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டே ஸ்குவாட்.